வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் மகாபலி படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்துல மகாபலி டைட்டில் பார்த்தாவே பயமாகுதுங்க. அப்படியே மகாபலி. ஆனா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரைப்படம் இருக்கா இல்லையா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சென்னையில் இருக்காங்க. ஆனால் கதாநாயகனோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஓகேங்களா? அந்த ஊரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சம்மந்தமாக எடுக்கலாம், லொக்கேஷன் பார்த்தா நல்லாயிருக்கும், அந்த ஊரில் என்ன நடக்குது, அந்த ஊர் மக்கள் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்காக வராங்க. கதாநாயகனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஊருக்கு வராங்க. ஆனால் அந்த ஊரில் இவங்க வரத்துக்கு முன்னாடியே பௌர்ணமி கன்னிப்பெண்ணை செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது குறிப்பிட்டு அவங்க ஊருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போகிறவங்க யாருமே திரும்புறதில்லை. ஆனால் குறிப்பாக பௌர்ணமி ஆனால் மட்டும் முக்கியமாக கன்னிப்பெண்களை மட்டும் இறந்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய பெண்கள் கன்னிப்பெண்கள் இறந்துடுறாங்க. ஒரு 5-6 பெண்கள் இறந்துடுறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனால் திரும்புறதில்லை. ஏன் காட்டுக்குள்ளே போனால் திரும்ப முடியல? எதனால் கன்னிப்பெண்களை மட்டும் பலியாகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? இந்த திரைப்படத்தோட முழு கதையுமே இதுதான். இந்த திரைப்படத்தில் கம்மியான பட்ஜெட்டில் இந்த படத்தை எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சிறப்பாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைரக்டர் ரவி பிரியன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது அவர் கொடுத்த பட்ஜெட்டில் என்னவோ ஸ்க்ரீனில் எப்படி கொடுக்க முடியுமோ, அதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த படம் பார்க்கும்போது கம்மியாக அழகாக எடுக்க முடியுமோ, எப்படி கொடுக்க முடியுமோ டைரக்டர் ரவி பிரியன் நல்லாவே கொடுத்துருக்காரு. அவர் மேலே எந்த விதமான மிஸ்டேக்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாகட்டும், ரெண்டு ஹீரோ ஆகட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆகட்டும், கதாநாயகி ஆகட்டும், கதாநாயகி கூட வர ஃப்ரெண்ட்ஸ் கதாபாத்திரமாகட்டும், எல்லாருமே டோட்டல் எல்லாருமே புதுமுகம். முழுக்க டைரக்டர் ரவி பிரியன் அவர் அறிமுக ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. முழுக்க அவரை நம்பியும் கதையை நம்பி எடுத்திருக்காரு. முழுக்க பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம தேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அங்கங்கே அந்த காடும்போது சரி, பலி சீன்ஸு மாதிரி அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வரும்போது நமக்கு தேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா தான் இருக்குது. எந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க முடியும் அந்தளவுக்கு மியூசிக் டேரக்டர் கொடுத்துருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது எல்லாமே அவங்களுக்கு கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் பலி கொடுக்குற சீன்ஸு, முக்கியமான சீன்ஸுங்கெலாம் வருது பாருங்கள். அந்த சீன்ஸுங்கெலாம் நம்ம தேட்டரில் கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஆனால் அவங்க ஏன் பலி கொடுத்தாங்க, பலிக்கு உண்டான காரணம் என்ன, அதுதான் திரைப்படம். அதாவது இந்த திரைப்படத்தை பேய் படம்னு சொல்ல முடியாது, பேய் படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த திரைப்படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானல் இந்த திரைப்படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ நல்லா தேட்டரில் இந்த பார்க்க வேண்டிய திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறதுனா எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது சினிமா ஃபோட்டோகிராஃபி, அதாவது இந்த திரைப்படத்தோட கேமராமேன் மட்டும் தனிப்பட்ட முறையில் இந்த திரைப்படத்தை நான் தேட்டரில் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து என்னென்னா, இந்த திரைப்படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபர், அதாவது இந்த திரைப்படத்தோட கேமராமேன் இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லிங் படத்துக்கெல்லாம் கேமரா தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த திரைப்படத்தை அந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம் வரும்போது நல்லா காட்டியிருக்காரு. சில இடத்துல கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. கேமராமேன் மட்டும் பெட்டராக பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது டைரக்டர் ரவி பிரியன் அவர்களே நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதே கேமராமேனை போட்டாங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக அவரை பண்ண சொல்லணும். இல்லைன்னா கேமராமேனை மட்டும் மாற்றிடணும். அப்படி மாற்றி எடுத்தாருன்னா அது நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பு, டைரக்டர், ரைட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவி பிரியன் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அவர் மேலே எந்த குறை இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காரு. ஈரமான ரோஜாவை சீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரியல் படத்தோட அந்த சீரியல் விஜய் டிவியில் வந்திருக்கு, நல்ல ரீச்சான சீரியல். அந்த சீரியல் டைரக்டர் தான் இவர் ரவி பிரியன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தை கிரைம் த்ரில்லர் ஜானல் கோஸ்ட் படத்தை பார்ப்பாங்க, அதாவது பேய் படத்தை அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படத்தை நம்பி ஒரு தடவை பார்க்கலாம்.